மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம கேரள சகோதரர்கள் ஒரு தமிழ் படம் பண்ணியிருக்கேன், நீங்க வாழ்த்த வரணும்னு என்ன பேரரசு, ஜாக்குவார் தங்கத்தை, அன்பு செழின்னு, ஸ்ரீதர, எல்லாரையும், எல்லா சகோதரர்களுடைய மங்கை அழகாவின் தம்பியை எல்லாரும் அழைச்சாங்க. கேரளா படம் தானே, கேரளா நல்ல படங்கள் நிறைய வருது, சின்ன படங்கள்லாம் ரொம்ப நல்ல சூப்பர் ஹிட்டா போகுது. செலவே இல்லாம ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்ட வச்சுட்டு சூப்பர் படங்கள்லாம் இந்த இயரும் லாஸ்ட் இயரும் நிறைய படங்கள் வந்திருக்கு. அவர் முன்னோட்டமா கேரளா திரையுலகுக்கு ஒரு முன்னோட்டமா விளங்குது. அதனால இந்த மலையாள படம் எப்படி பண்ணிருக்க போறாங்க, ஒருவேளை மலையாள படத்தை எடுத்து டப் பண்ணி தமிழ் வரும் அப்படின்னு நினைப்பு எங்களுக்கு, எனக்கு அப்படிதான் பண்றாங்க சில பேர். ஆனா இங்க வந்து பார்த்தா என்ன அழகா பண்ணிருக்காங்க, என்ன அழகா பண்ணிருக்காங்க. மனம் நிறைந்து ஆய்வு மனதிலிருந்து வாழ்த்துறேன். ப்ரொடியூசர் ஜார்ஜ் நல்ல மனம், அற்புதமான மனம், அவர் தான் வந்து கூப்பிட்டார். நம்ம பிஆர்ஓ சரண் டைரக்டர் அறிமுகப்படுத்திட்டார். பரதன், த கிரேட் டைரக்டர், முதல் டைரக்டர் பரதனுடைய அசோசியேட்னு சொன்னார். அப்பவே ஒரு திருப்தி, ரைட் ஓகே. ட்ரெய்லர் பார்த்தா என்ன அவங்க, அப்புறம் அந்த 3 பாட்டு இசையமைப்பாளர் வரலையா, வெங்கடேஷா, சூப்பர் பாட்டு, 3 பாட்டுமே சூப்பர். அப்புறம் டைரக்ஷன், லொகேஷன், கேமரா எல்லாமே மன திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ கொஞ்ச காலமா லாஸ்ட் இயர் நம்ம ஸ்ரீதர் ஒன்று சொன்னார், 89 படங்கள் ரிலீஸ் ஆகி சில படங்கள்லாம் வெற்றின்னு. போன வருஷம் 641 படம் ரிலீஸ் ஆகி பெரிய படங்கள் அதில் 30 28 நான் ஆவரேஜா சொல்றேன். அதில் ஒரு 5-6 படங்கள் தான் வெற்றி, பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ படம். சின்ன படங்கள் ஒரு 180 கிட்ட இருக்கும், அதில் ஒரு 15 படம் வெற்றி, மீதி படம் இல்லை. காரணம் அதுக்கு கண்டென்ட், கதை, கதாநாயகனை மனசுல வச்சுட்டு கதை எழுதுனா உருப்படாது. இந்த கதாநாயகனை கதை எழுதுறன்னா அதை பல 100 கோடி செலவாகும் கதாநாயகனை மனசுல வச்சா. ஆனா கதை எழுதிட்டு இப்படிப்பட்ட தம்பியை போல கதாநாயகனை இந்த ஹீரோயினி போல போட்டீங்கன்னா படமும் நல்லா இருக்கும், செலவும் கம்மியா இருக்கும், படம் ஓடும். இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடும். அந்த தம்பியும் அழகா இருக்காரு, இந்த பொண்ணு அப்போனா எனக்கு எல்லாத்தோட அவங்க தமிழ் பேசுறாங்க பாருங்க. ப்ரொடியூசர் மலையாளத்தில் எழுதி வச்சு தமிழ் பேசுறேன், தமிழ்ல பேசணும்னு தோணுச்சு, அதுவே என்னுடைய பாராட்டுக்கள். ஆனா இந்த பாப்பா அதுவும் கேரளா, தம்பி கேரளா கத்தாரில் ஒர்க் பண்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச தமிழ் பேசுறேன்னு எங்களோட நல்லா பேசிருக்காரு. எங்க தமிழ்நாட்டில் கூட இங்கிலீஷ் கலந்து அடிப்பான், கப்சர்லாம் விடுவான், பட் தமிழ் சுத்தம் வராது. இப்ப பாருங்க, அகம் மொழி விழிகள், அகம் மனசு, அகம்னா மனசு, இந்த மனம் பேசுகிற அந்த மனத்தை என்கிற விழியால் பார்க்கறது, இந்த கண்ணால் பார்க்கறது வேற. அகக்கண், அகவிழிகள், இந்த அகத்தில் மனதில் உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண் மூலமா பார்க்கிற விழிகள், அக மொழி விழிகள், அகத்தின் மூலம் வருகிற அந்த மொழி விழிகள். அது காதல் கதையான கிரைம், ஒரு மோடு கிரைம் ஏதோ கலந்து ஒரு கதை பார்த்தேன், அவர் மோடர் பண்றாரு எல்லாம் போயிட்டு. அவன் அதுல என்ன இந்த டைட்டில் என்ன சொன்னாருன்னு தெரியல, பட் டைட்டில் பியூட்டிஃபுல், குட் பேட் அக்லி. அஜித் படங்கள் பொதுவாகவே மேக்சிமம் தமிழ் கலந்துருக்கும். நிறைய படங்கள் பார்த்தா அஜித் தமிழ் டைட்டில் இருக்கும்.
அப்படியா? தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன் மருமகன் மாமா எல்லாம் தெரிஞ்சு வச்சு யாரோ டைரக்டர். அந்த குட் பேட் அக்லியை விட தமிழ்ல அழகா வச்சுக்கலாம். ஆனா ஹீரோ அஜித். அது வித்தியாசமா இருந்தது, தப்பா தெரிஞ்சது எனக்கு. இப்ப டெட்ரோவா மெட்ரோவா டெட்ரோவா ஒரு தமிழ் மகன் சிவகுமார், ஒரு நல்ல தமிழ் மகன், தமிழ் ஹீரோ. அவருடைய பிள்ளை இப்ப வந்து டெட்ரோன்றான். அது என்ன டெட்ரோ? வாயில வாயில போ, நாக்கு சுளிக்கும் போது என்ன பாருங்க இங்கிலீஷ் படங்கள். அன்னைக்கு டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா? அப்போ இங்கிலீஷ் டைட்டில் வச்சு படம் வந்தது. நிறைய பேரு மங்க ராஜா அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம், கலைஞர்கிட்ட. அப்படி எங்களை பார்க்க போனாங்க, ஐயா இங்கிலீஷ்ல டைட்டில்லாம் வருதுயா, அது மேட்டர் தமிழ்நாட்டில் டைட்டில் நீங்க சிஎம் இருக்கும்போது வரலாமான்னு. நல்ல காரியம் பண்ணாரு. அது என்ன பண்ணாரு? மானியம் கொடுக்க முதல்ல 3 வருஷம் அனௌன்ஸ் பண்ணார். அவர் வச்ச கண்டிஷன் தமிழ் தலைப்புள்ள படங்களுக்கு, விரசம் இல்லாத படங்கள், விரசம் இருக்கக்கூடாது, கிளாமர் இருக்கலாம், ஆனா கேவலங்கள் இருக்கக்கூடாது, பெண்களை கொடூரப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சில கண்டிஷன்ஸ் போட்டு தமிழ்ல டைட்டில் இருந்தாதான் மானியம் சொன்னார். 3 லட்சம் மானியம் கொடுத்தாரு, வரி விலக்கு கொடுத்தாரு, ரெண்டுமே கொடுத்தாரு. நீ தேட்டருக்கு சொன்னதான் அப்செக்ட் பண்ற, இது கூட இதுக்கு அப்செக்ட் பண்ற. பாப்கார்னுக்கு சொன்ன, பாப்கார்னுக்கு சொன்னா அப்செக்ட் பண்ண ஓகே. அப்படி ஒரு நல்ல இப்ப இருக்கிற சிஎம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலின் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில ஒரு கவனம் செலுத்தணும்னு நான் பணியோடு வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் இந்த 2-3 மாசம் இருக்குங்க, ஒரு 7-8 படங்கள் ஆங்கிலம். ஒரு கேரள சகோதரர்களுக்கு தோணுது தமிழ்ல வந்தா தமிழ் டைட்டில் வைக்கணும். ஆனா தமிழனுக்கு தெரியல அது தமிழ்ல டைட்டில் வைக்கணும். ஒரு தாய்மொழியை இழிவுபடுத்துறதுக்கு அர்த்தம். அப்படிப்பட்டவர்கள் நான் கேவலமாக மதிக்கிறேன். உனக்கு தமிழ் தெரியாதா? ஏதோ இந்தியில படம் வாங்கணும்னா டைட்டில் இங்கிலீஷ்ல வேணும் சொல்ல, எவ்வளவு படத்தை வாங்கிடுறான். இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சு படம்லாம் இந்தியில வாங்கிடுறானா? அது வேண்டுகோளா வைக்கிறது. தமிழ்ல 1000 டைட்டில் இருக்கு, அழகான டைட்டில் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச டைட்டில் தமிழுக்கு தெரியாதா? ஆக ஒரு அருமையான படம், நல்ல மனம் குளிர்ந்து மகிழ்ந்து இந்த அகமொழி விழிகள் அற்புதமா ஓடும் தமிழ்நாட்டில். எங்க தமிழர்கள் உங்களை வரவேற்பார்கள். இந்த படம் நல்லா வேணும், அடுத்து நான் தமிழ் படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவர் நிறைய தமிழ் படம் எடுக்கணும், வெற்றி பெறணும், தமிழர்கள் அவரை வாழ்த்தணும், அவர் தமிழை மகிழ்க்கணும். ஆக என்னுடைய உளம் கனிந்த நன்றி. என்னுடைய அருமை தம்பி பேரரசு இயக்குனர், ஒரு நல்ல பெரிய இயக்குனர், அவருடைய பிறந்த நாளில் இந்த அகமொழி மொழிகள் வருது. அவருக்கு அவருடைய அகமகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, அகமொழி விழிகள் வெற்றி, லாபம் லாபம் லாபம், தயாரிப்பாளருக்கு லாபம். பெரிய பேர் 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 டைரக்டருக்கும், நடித்த கலைஞர்கள், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய பேர் எடுத்து தமிழகத்தில் அவர்கள் ஒளி வீச வேண்டும். நன்றி, வணக்கம். தங்கம் அவர்கள் பேச அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணைய நண்பர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கல பெருமைப்படுறேன். அகமொழி விழிகள்
கண்ணு தெரியாம ஒரு அற்புதமான கதை எழுதியிருக்காரு. டைரக்டர் ஒரு கைத்தட்ட கொடுக்கலாம். அதை தயாரிக்க ஒரு தைரியம் வந்துச்சுல, இந்த தயாரிப்பவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கண்ணு தெரியாம நான் வந்து ஜெய்சங்கர் படம் அப்போ பார்த்தேன், ஒரு 50 வருஷம் 60 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது இதயம்னு அந்த படம் பேர். கண்ணு தெரியாம யானையின் பலமையிலே தும்பிக்கையிலே மனிதனோட பலமையிலே நம்பிக்கையிலே அப்படின்னு பாடியிருப்பாங்க. அது எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. ரெண்டு பேருமே அற்புதமாக நடிச்சுட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் இல்லை 2வது படம் அப்படிலாம் தெரியல, ஒரு 40-50 படம் பண்ணி பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சுட்டாங்க. வாழ்த்துக்கள். இதில் பண்ண மியூசிக் டைரக்டர் அற்புதம். பாடல் மிக அற்புதமாக தமிழில் எழுதியிருந்தாங்க. பாடலாசிரியர் வரல, அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் வந்திருக்காங்க. நிச்சயமாக அவங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். வந்தாலும் வாழ வைக்கும் தமிழகம் மட்டும்தான். வேறு எந்த லாங்குவேஜ்லையும் வந்தாலும் வாழ வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாழ வைப்போம். இன்னைக்கு அவங்க பேசும்போது சொன்னாங்க தமிழில் படம் எடுக்க தெரியல அப்படின்னு. அமிதாப் பச்சன்லேருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து ரஜினி சார்லேருந்து கமல்லேருந்து விஜயகாந்த்லேருந்து விஜயிலேருந்து அஜித்லேருந்து அத்தனை பேரையும் ஜெயிக்க வச்சது தமிழ் மட்டும்தான். இந்த தமிழ் தான். தமிழ் வந்து யாரையும் குறை சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம தாய் தமிழ் தாய். அந்த தமிழ் வந்து எல்லாருமே ஜெயிக்க வச்சிருக்காங்க, யாரையும் தோக்க வைக்காது. இப்போ நான் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் படம் பண்ணியிருக்கேன். ஆங்கில படத்துல வந்து எல்லா லாங்குவேஜும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் நம்ம சகோதர மொழி. நம்ம யாரையுமே நம்ம எதுக்க போறதில்லை. ஆனால் நம்ம மொழியை நம்ம தாழ்த்தக்கூடாது. எந்த இடத்துலையும் நம்ம மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம தாயை எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, நம்ம மனைவி எப்படி விட்டு கொடுக்க மாட்டோமோ, அது மாதிரி நம்ம மொழியையும் நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி தான். ஆனால் மலையாள மொழி நம்ம கிட்ட நம்ம தாய்மொழி தான். அவங்க நம்ம அம்மா அவங்க அம்மையும்பாங்க, நம்ம தண்ணியும்போ வெள்ளம்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளம் தான் கரெக்டான மொழி தமிழ்லே சொல்லுவாங்க. நான் நிறைய படம் வரும் 360 படத்துல நான் அவரோட படம் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மொழி, ரொம்ப நல்ல மொழி. ஆனால் நம்ம மொழியை நம்ம சொல்ல வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். அது மாதிரி இப்போ மிலிட்ரியில் பாருங்களேன், 26 பேர் சுட்டுருக்காங்க. ஆனால் இங்கே சில அவங்க சொல்கிறாங்க அவர் சரியில்லை இவரு சரியில்லை. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போய் சுட்டான், 26 பேர் செத்துட்டாங்க. செத்தவங்களுக்கு துணை நிற்கிறவன் தான் இந்தியன். துணை இல்லாமல் எவன் என்னாலும் அவன் வந்து பாகிஸ்தான். அந்த ஜெய்ஹிந்த் உலகத்தில் நாட்டின் நரம்புகள் அத்தனையும் ஜெய்ஹிந்த் 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 இல்லை நம்ம சொல்லி நம்ம அத்தனை பேருக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். தவறே நடந்தாலும் இந்தியன் என் தாய்நாடு. இந்த தாய்நாட்டை குறை சொல்லணும்னு யார் நினைச்சாலும் சரி பாகிஸ்தான்ல போய் குறை சொல்லுங்க, இருக்காதுங்க. நிறைய ரோசா இருக்கும்ல, போடுங்க பாகிஸ்தானுக்கு. 3-4 பிரிவு முஸ்லீம்லே அடிப்பாங்க. இங்க எந்த மொழியாக அடிக்க மாட்டோம். எல்லா மதமும் என் தாய்மொழி, என் தாய் மதம். முஸ்லீம் வரல, இந்து வரல, கிறிஸ்டின் வரல, அத்தனை மதமும் எல்லாம் நமக்கு வேண்டிய மதம். எந்த மதமும் நமக்கு வேண்டாத மதமே கிடையாது. நான் தூத்துக்குடி சார்ந்தவன். அந்த வட்டில் பெரிய வட்டில்னு சொல்லுவாங்க, அதில் உட்காந்து எல்லாரும் சாப்பிடுவோம். அந்த முஸ்லீம் பண்டிகைக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். நாங்கள்லாம் மேமா மச்சான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த அரசியல் வந்து பிரிச்சுட்டாங்க நம்மளை. தமிழை முஸ்லீமும் தமிழ் தான், கிறிஸ்டினும் தமிழ் தான், தமிழனும் தமிழ் தான், இந்துவும் தமிழ் தான். பிரிச்சு நம்ம பீஸா பிரிச்சுட்டாங்க. இது வந்து அந்த கிங் ஜாதியா எந்த நாடுங்க வடகொரியாலும் சொல்ல முடியுமா? அவனாவது அப்படியே கூப்பிட்டு போறான். பாராளத்தில் முதல்ல இருக்குது, திறந்து விட்டு அவன் அப்படியே சாவடிச்சிடறான். அப்படி சாவடிக்கணுமா நம்மள? மோடிக்கு கை கொடுப்போங்க. எந்த எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அரசுதான் கட்டுங்க. மோடி வாழ்க, மோடி வாழ்க. மோடி இருக்க போய் நீங்க இவ்வளவு தைரியமா நிக்கிறோம். அது இல்லாம நம்ம இந்தியாவை எவன் கழிச்சாலும் சரி, அவன் எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டவராக இருந்தாலும் சரி, அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சரி தரேன், அதெல்லாம் அப்படி இல்லை. அதெல்லாம் கேட்குறேன். இல்லை பேரரசர் ரொம்ப பேசுவார், வேற பேசுவார். ஆமா, இல்லை இல்லை அவர் சப்ஜெக்ட் வேற பேசுவார். சரி, நம்ம மங்க ஹரிராஜன் சார் பேசிட்டாரு. பேரரசர் நிறைய பேசுவார். அவருக்கு தான் அவருக்கு நம்ம ஸ்ரீதரன் நிறைய பேசுவார்.
தான் பேசினாரு. இல்லை எனக்கு ஆத்திரம் என்னன்னா, எந்த இடத்துலையும் நம்ம மொழியை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்தாலே வாழ வைக்கும் தமிழங்க, யார் வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது நம்ம தான், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு யாராவது இந்தியில படம் ஜெயிக்கணும்னா கூட இங்க வருவாங்க. பரமேந்திர படம் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி நடிச்சிருக்காங்க, எல்லாரும் ரித்திஷா நடிச்சிருக்காரு, பீமன் தக்கு நடிச்சிருக்காரு, எல்லாரும் நடிச்சவங்க. நம்ம யாரும் குறை சொல்லலை. ஏன்னா நானும் நிறைய அந்த 360 படத்துக்கு மேலே மலையாளத்தில் பண்ணியிருக்கேன். அதனால மொழி நம்ம மொழி. அவர் அழகா பேசினாரு மலையாளத்தில் எழுதி. நான் வாங்கி பார்த்தேன். அவர் வந்து மலையாளத்தில் எழுதி தமிழ்ல பேசுறாரு. என்ன மொழி பாருங்க. அப்ப அவர் பாராட்ட ராஜன் சார் சொன்ன மாதிரி மொழியை தமிழ பேசணும்னு ஆசைப்பட்டார்ல, அதான் வணக்கம் சார். சரி சார், உங்களுக்கு வணக்கம். அழகான பேர் வச்சுங்க, அகமொழி விழிகள். அற்புதமான பேர் சார், தமிழ் பேரு. உண்மையிலே கலைஞர் தான் உங்களுக்கு தான் முதல் பரிசு கொடுத்துருப்பாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம தயாரிப்பாளர் குடும்பத்துல துபாயில இருந்து வந்திருக்காங்களாம். துபாயில இருந்து அதனால மேடைக்கு கூப்பிட்டு ஒரு சாலை போடலாமா? வாங்க வாங்க வாங்க, துபாயில இருந்து வந்திருக்காங்க. வாங்க மேடம், லாஸ்டா போடுங்களா? ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய மதமான நடத்துறேன். எப்போதும் உங்க கூட நிற்போம் சார். சார், நாங்க தமிழ் மலையாளம் பார்க்க மாட்டோம், நாங்க எப்போதும் உயிர்களை நேசிப்போம். உங்களை மாதிரி உங்க கூட எப்பவும் நிற்போம். எந்த இதனாலும் எங்களை கூப்பிடுங்க. ராஜன் சார் இருக்காரு, பேரரசு இருக்காரு, நான் இருக்கேன், எல்லாரும் உங்க கூட தொண்டைக்கு நிற்போம்னு சொல்லிட்டு அப்புறம் பேர் முன்னாடியும் வாழ்த்து சொல்லி அமர்வில் ரொம்ப பெருமாடுறேன். எப்போதும் சொல்ற மாதிரி தான், அம்மா அப்பா வழிங்க, தாய்க்கு மிஞ்சி வேற எந்த தெய்வமும் இல்லை, தந்தைக்கு மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை, எனக்கு நானே நிகர் அப்படிங்கிறத நீங்க எப்பவும் நினைச்சிங்க. மொழியில எப்பவுமே நான் எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம தாய்மொழி உலகத்திலே அற்புதமான மொழி. நான் எல்லா நாட்டுக்கும் போறது, நாடு அம்மா கண்டது எங்கேயும் வேற எந்த லாங்குவேஜை பற்றி நான் பார்க்கவே இல்லை. அந்த தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. வெந்தே தீர்வா. நன்றி, ஜெயகன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிடும் தருணம். அகமொழி விழிகள் படத்தின்